அஸ்ஸலாமு அலைக்கும். அபிவின் பக்கம் வாசகர்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா? நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதுக்காக நம்ம மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த சார்ஜர் நிற்காமல் போகிறது. காலையில் சார்ஜர் போட்டோம்னா மதியானத்துக்குள்ளே எல்லாமே காலி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் அதிக நேரம் சார்ஜ் நிற்கிற மாதிரி எதனா ஆப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது நான் நிறைய ஆப்ஸ் வந்து அந்த மாதிரி தேடி பார்த்தேன். அதில் நான் பெஸ்ட்டாக இது பண்ணி நான் அப்போலேருந்து யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்மார்ட் பூஸ்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஸ் தான். இந்த ஆப்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சாதாரணமாக நம்ம ஃபோனில் வச்சுருப்போம். அந்த பேட்டரி வெர்ஷன்லாம் வச்சுருப்போம், பேட்டரியை பாதுகாக்கிறதுக்கெலாம் நிறைய இது வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட 2 பேட்டரி அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அது கூட தேவை கிடையாது. இதுவும் அந்த வேலையும் சேர்த்து செய்யும். சரிங்களா? நமக்கு சார்ஜ் அதிகமாக நிற்கும். அது இல்லாமல் இதில் நிறைய வசதிகள் இருக்குது. அது என்னென்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சார்ஜ் அதிகமாக நிற்கிறது வந்து எப்படி ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்ம பேட்டரி அது பாதுகாக்குது. இந்த இங்கே சைடில் இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கட்டமாக இருக்குது பாருங்கள், நான் அதை டச் பண்ணுறேன். இப்படி டச் பண்ணோன்னே அது மேலே போகுது இல்லையா, அந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம சார்ஜரை பாதுகாக்கிறது. அது வந்து அது இல்லாமல் அதில் மெமரியை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அதை டச் பண்ணோம்னால மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்றது கீழே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டும். எவ்வளோ மெமரி ஃப்ரீ இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டும். ரெண்டாவது, நம்மளோட மொபைலை நம்ம பூஸ்ட் பண்ண முடியும், ரேம்பை வந்து அதிகப்படுத்த முடியும். இப்படி இந்த இதை டச் பண்ணோம்னாலே ரேம்ப் அதிகமாகும். அடுத்தது இந்த கேட்செட்னு இருக்குல்ல, இதில் வந்து எது கேட்செட்டில் இருக்குது, எது எக்ஸ்ட்ராவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். டெலிட்டிங் பண்ணிட்டோம்னா அந்த தேவையில்லாததெல்லாம் வந்து இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதே போல் இந்த ஸ்டோரேஜ் 38% அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து என்னென்ன ஆப்ஸ் நம்ம இதில் இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் அதிகமாக சாப்பிடுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது அப்ளிகேஷன் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பேக்கப் அண்ட் இன்ஸ்டால்னு கேட்கும். இதில் இந்த எனபிள் கொடுத்தோம்னா நம்மளோட இதை டச் பண்ணி விட்டோம்னா நம்ம டேட்டா யூஸ் ஆகும்போது அதை சேவ் பண்ணி வைக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இதில் இருக்கிறத வந்து நம்ம மெமரி கார்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதே போல் நம்ம தேவையில்லாததை அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பேக்கப் அண்டு அன்இன்ஸ்டால் வந்து இதுக்கு தான் இது பயன்படுது. தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதில் எல்லாமே காட்டும், அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதே போல் ஒரு மொபைல் வாங்கும்போது அதில் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, டிஸ்பிளே பண்ண முடியாது நம்மளால் அதை இல்லையா, அதை இதில் போய் நம்ம இந்த டிஸ்பிளேட்டுங்கிறதுல போயிட்டு நம்ம அதை டிஸ்பிளே பண்ண முடியும். இதை பாருங்கள், இப்போ எனக்கு தேவையில்லை கால்குலேட்டர், நான் அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கிளாக்கு, இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். இது சரி, இந்த மாதிரி வசதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் டிஸ்பிளே பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு கூகுள் குரோம், அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா தேரெழுத்து தெருவில்விட்ட கதையாக போயிடும். அப்புறம் நீங்கள் என்னைய குறை சொல்லக்கூடாது. நான் அதுக்காக தான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணாதது எதுவோ அதை மட்டும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அதுக்கு தான் அந்த டிஸ்பிளே பயன்படுது. அடுத்தது ஆட்டோ ஸ்டார்டர். இந்த ஆட்டோ ஸ்டார்டரில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் இதில் காட்டும். நம்ம ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்டார்டிங்கில் எது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த இன்ஸ்டால் பண்ணுறது, பிக்கப் ஆப்ஸு, இதெல்லாமே வந்து இந்த மாதிரி நிறைய வசதிகள் இதில் இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஆன்டி வைரஸ், அந்த வைரஸ் எத்தனை ரிஸ்க்கான ஆப்ஸ் நம்ம கையில் இருக்குது, எத்தனை நார்மல் ஆப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எது ரிஸ்க் அப்படின்றத இதில் காட்டிவிடும். அதை ரீஸ்கேன் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம இதில் நிறைய வசதிகள் இருக்குது இந்த ஆப்ஸில். இது வந்து இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸ்மார்ட் பூஸ்டர் ப்ரோன்னு. இது வருது பார்த்தீங்களா, இதுதான். இது உள்ள வந்து ஃப்ரீ ஆப்ஸும் இருக்குது, பெய்டு ஆப்ஷனும் இருக்குது. நமக்கு தேவை பெய்டு தான், அதாவது காசு கொடுத்து வாங்குற அந்த ப்ரோ வெர்ஷன் தான் வேணும் நம்மளுக்கு. ஃப்ரீ ஆப்ஷன் தேவையில்லை. ஸோ அந்த ஃப்ரீ ஆப்ஷனை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, பிளாக் மார்க்கெட் போய் தான் டவுன்லோட் பண்ணணும். நான் முன்னாடியே வந்து இந்த வீடியோ பதிவுக்கு முன்னாடியே பிளாக் மார்க்கெட் பற்றி லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலியமாக போயிட்டு பிளாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிளாக் மார்க்கெட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு இந்த செட்டிங்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் இல்லை, ஒரு நிமிஷம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். பிளாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறோம். பிளாக் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 3 கோடை சைடில் 3 கோடு இருக்குல்ல, அதை அமுக்குங்க. அடுத்து ஷார்ட் மோடுன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். ஷார்ட் மோடுன்றதில் போயிட்டு இந்த ஃபில்டர்னு வரும். இந்த ஃபில்டருங்கிறதுல ஆல்னு கேட்கும், ஃப்ரீன்னு கேட்கும்,
அதெல்லாம் விட்டுட்டு பெய்டுங்கிறத நீங்கள் டிக் கொடுங்க. ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது பெய்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். அப்படி நம்ம இதில் டிக் கொடுத்தா தான் இங்கே நம்மளுக்கு பெய்டு ஆப்ஷனை மட்டும் காட்டும். சரியா? இதில் போயிட்டு நம்ம இப்போ நான் டைப் பண்ணுறேன். இந்த பாருங்கள், ஸ்மார்ட் பூஸ்டர் ப்ரோ அப்படின்னு நான் டைப் பண்ணும்போது இதில் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? இருங்க ஒரு நிமிஷம், நான் அதை உங்களுக்கு காட்டி தந்துடுறேன். இப்போ இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த இதை வந்து இது நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா விலை அதிகம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2 தினார் 670 ஃபீல்ஸ் நம்ம குவைத்தோட காசுக்கு. ஸோ இதை வந்து நான் ஈஸியாக இதுலேருந்து நான் இதில் மேலே காட்டும் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும், உடனே அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓகேவாகிடும். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான ஆப்ஸை வந்து நம்ம இதில் போயிட்டு சர்ச் பண்ணோம்னா காட்டும், பெய்டு ஆப்ஷனை காட்டும். இதுலேயே கூட பெய்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நமக்கு தேவையானதை நம்ம அதில் போயிட்டு இது பண்ணிக்கலாம். இதில் ஒரு தொல்லை என்னென்னா, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது ஒன்று தான் இதில் தொல்லை. ஸோ அதை நம்ம பொறுத்துக்கணும். ஏன்னா ஏபிபி நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி அதில் இந்த இதெல்லாம் வராது. ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிட்டு டவுன்லோட் பண்ணலாம். பிளாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு விளம்பரங்கள் வரும். சரிங்களா? இதுக்கு ஏற்கனவே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதன் மூலயமா இந்த ஸ்மார்ட் ப்ரோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலயமா உங்கள் மொபைலில் வந்து அதிக நேரம் சார்ஜ் நிற்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதனால் நடக்கும். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.